அனைவருக்கும் வணக்கம். கோவளம் ஐலாண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் நாம் கோவளம் ஐலாண்டில் போய் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஐலாண்ட் வந்து நம்ம எப்போவுமே சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனால் நேரில் போயிருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுக்காக வேண்டி தான் இந்த ஐலாண்டை அந்த நேர்லேயே போய் அந்த ஐலாண்டில் இருந்து சுற்றி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இந்த வீடியோவை நேர்களுக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இருக்கிறது வந்து சுற்றி கடல் சென்டரில் அந்த பாறைகளுக்கு மேலே இருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃபேமஸான சவுத் இந்தியாவில் ஒரு பீச். இதுதான் கோவளம் பீச். இங்கே வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஃபாரினர்ஸ், வெளிநாட்டிலேருந்து, அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய விசிட்டர்ஸ், டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய இடம் தான் இது. இது வந்து நிறையவருக்கு தெரியாது. எப்போவுமே அங்கே வந்து இந்த ஐலாண்டில் அலௌடு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் போகும்போது அங்கே அலௌடு கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த கோவளம் பீச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து லைஃப் கார்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க அலோவ் பண்ணால் அங்கே போய் இந்த வீடியோஸு அந்த இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்போ இது இந்த இன்னைக்கு வந்து அந்த கடலுடைய சீற்றம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த அலைகள் எல்லாம் வேகமாக வந்து அந்த பாறைகள் மீது மோதி அது அந்த தண்ணி எவ்வளோ ஹைட்டாக எழும்புங்கிறத உங்க பார்க்க முடியுது. இந்த மாதிரிலாம் நம்ம லைவாக கிட்ட நின்று பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அலைகள் வந்து அவ்வளோ ஹைட்டாக வந்து அந்த பாறைகள் மீது மோதி அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு ஜில்லுன்னு இருக்கும். மத்தியான டைம் தான் இருந்தாலுமே வெயில் நல்லா அடிக்குது. வெயில் அடித்தாலுமே இந்த அலைகள் பாறை மீது மோதி அந்த தண்ணி சிதறும் போது அது ஒரு கூலிங்காக தான் இருக்குது. வெயில் அடித்தது மாதிரியே தெரியல. அவ்வளவு கூலிங்கான பிளேஸு. ரொம்ப ஒரு ஜில்னஸாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அந்த கடலும் அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலாம் ஜாயின் பண்ணுற இடம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஏரியா. ஆனால் அது கொஞ்சம் ஆபத்தும் கூட. கடலெல்லாம் அதிகமாக இருக்கும்போது கடலில் இருந்த தண்ணி இந்த சேனல் இந்த போகுது பார்த்திங்களா, இங்கேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் நிற்கிற இடம், இந்த வீடியோவில் காட்டுற இடத்துல எல்லாம் நிறையவே தண்ணி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் உள்வாங்கிடுச்சு. ஸோ நீங்கள் போகும்போது ரொம்பவே பார்த்து கவனமாக போங்க. எப்போ வேணாலும் அலை வந்து வெளியே வரலாம். சில அலைகள் வந்து சின்னதாக இருக்குது. சில அலைகள் ஒரே அலையில் கடல் உள்ளேருந்து தண்ணி அவ்வளோ வெளியே வருது. அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான அலைகளும் இருக்கிறது. இப்போ அந்த மக்கள்லாம் இருந்து நிற்கிற இடத்துல வந்து எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாகவே இருந்த இடம். அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உள்வாங்கிடுச்சு. அதனால தான் இங்கே தான் இந்த ஐலாண்டுக்கு நம்ம வர முடிஞ்சிச்சு. இது பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மைண்டில் கிரியேட் ஆகும். நம்மளுடைய ஒரு டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே பறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அங்கே அதிலே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலுமே கோவளம் பீச்சு ஃபுல் டைம் வருஷத்தில் 365 நாளுமே அங்கே வந்து வாழ்ந்துருப்பாங்க. டூரிஸ்டான பிளேஸ் தான். ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஃபுட்டு எல்லாமே அப்பப்போ கிடைக்கும். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஸ்டே பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் இருக்கலாம் அந்த பாறைக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஹோட்டல்ஸ் தான். இதில் வந்து லைட் ஹவுஸ் பார்க்க முடியும். அப்புறம் வந்து இதில் மீன் பிடிச்சி ஃபிஷ்ஷஸ் வந்து லைவாகவே ஃபிஷ்ஷு கொண்டு வருவாங்க உயிரோடி. அதெல்லாம் வந்து கரைக்கு கொண்டு வரதை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா அந்த ஐலாண்ட்லேருந்து சுற்றி எடுக்கிற வீடியோ. சுற்றி நான் எடுத்தது. இது வந்து அந்த ஐலாண்டில் இருந்து அந்த கீரி ஐலாண்டில் அந்த செடிகள்
கத்தாழை மாதிரி எல்லாம் எடுக்கல அந்த கல் அந்த சைடு பாறைகளுக்கு நடுவில் இருந்த அந்த ஒரு கீரி, அந்த கீரி அதில் திடீர்னு வந்துச்சு. அதையும் நான் வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த ஐலாண்டுக்கு போகும்போது ரொம்ப பார்த்து போங்க. கத்தாழை இந்த மாதிரி செடிகள் இருக்கிறதுக்கு போகாதுங்க. அதுக்குள்ளே பெரிய பெரிய அனகோண்டா போன்ற பெரிய மலைப்பாம்புகள் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த லைஃப் கார்டு சொன்னாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அது பக்கத்தில் போகாமல் தூரமாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, கடலில் உள்ள கடல் பாம்புகள்லாம் அங்கே வந்து இந்த வியூ தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த லைட் ஹவுஸில் நம்ம வேணால் அங்கே போய்க்கலாம். இதில் வந்து அதுக்கு தடவை 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. லைட் ஹவுஸில் அதுக்கு லைட் ஹவுஸில் சென்டரில் அதில் சர்க்கஸ் இருக்கும் படிக்கட்டுக்கு. அந்த படிக்கட்டு வழியாக ஏறி நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்க்கும்போது இதோட நல்லாயிருக்கும். பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு கடலில் இருந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே ஒரு 2 படகுகள், அதாவது போட்டு, அவங்க போனவங்க மீன் பிடிச்சிட்டு வெளியே வர முடியாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் ஏதாவது டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு, பிடிக்கலை, இல்லை வேறு ஏதாவது நல்ல பீச் வேணும், எஸ் நோ ஏதாவது பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் தான் ரொம்பவே முக்கியம்.